ஒரு அமைதியான கிராமத்தில் வாழ்க்கையை உழைப்பால் நடத்திக் கொண்டிருந்தான் ஒரு ஏழை விவசாயி. போதுமான உணவும் இல்லை, பணமும் இல்லை. ஆனாலும் நம்பிக்கை மட்டும் அவனிடம் இருந்தது. ஒரு நாள் சந்தைக்கு சென்றான். அங்கே ஒரு முதியவன் விற்றுக் கொண்டிருந்த ஒரு சாதாரண கோழி. ஆனால் அந்த கோழியில் ஏதோ விசேஷம் இருப்பது போலிருந்தது. விவசாயி அதை வாங்கி மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு கொண்டு வந்தான். அது அவனுடைய வாழ்க்கையை மாற்றப் போகும் என அவனுக்கே தெரியாது. அடுத்த காலையில் அதிசயம்! அந்த கோழி ஒரு பொற்குஞ்சை போட்டிருந்தது. சூரிய ஒளியில் பிரகாசித்த அந்த குஞ்சை பார்த்து அவன் கண்கள் நம்பவே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு பொற்குஞ்சு. வீட்டில் நிம்மதி, சிறிய சிறிய சந்தோஷங்கள். வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பித்தது. ஆனால் மகிழ்ச்சியுடனே பேராசையும் ஊறியது. நாள்தோறும் ஒரு குஞ்சா? எல்லா பொற்குஞ்சும் கோழிக்குள்ளே இருக்கும். அதை ஒரே தடவையிலேயே எடுத்துக்கலாம் என்ற தவறான எண்ணம் அவனை கைப்பற்றியது. அந்த இரவே கோழியை வெட்ட முடிவு செய்து கத்தியை பிடித்து நிற்கும் விவசாயி. அவன் மனசு சொல்லியது தவறு என்றாலும் பேராசை அவனை நிறுத்தவே இல்லை. அந்நியாயமாக அவன் கோழியை வெட்டிவிட்டான். அது அவனுக்காக தினமும் செல்வம் தந்த கோழிதான். ஆனால் உள்ளே பார்த்தபோது ஒரு பொற்குஞ்சும் இல்லை. அவன் கனவுகள் எல்லாம் சிதறின. தவறை உணர்ந்தான். ஆனால் ஏற்கனவே தாமதமாகிவிட்டது. தனிமையில் அமர்ந்து கண்ணீர் விட்டான் விவசாயி. அவனுடைய பேராசை அவனுடைய நம்பிக்கையையும் நலனையும் பறித்துவிட்டது. பேராசை அழிவைத் தரும். கிடைத்ததை மதித்து வாழும்போதுதான் வாழ்க்கை உண்மையில் வளமாகிறது. சிறியதொரு அழகான கிராமம். அதன் இதயத்திலே நூற்றாண்டுகளைக் கடந்த ஒரு பெருமரமாக நின்றது. விரிந்த கிளைகளால் எல்லோருக்கும் நிழல் தந்த அந்த ஆலமரம். காலை காற்றோடு அதன் இலைகள் ஆட, குழந்தைகள் அதன் சாயலில் சிரித்தடித்தனர். வயதானவர்கள் அதன் கீழ் அமர்ந்து தங்கள் கதைகளை கூறிக் கொண்டிருந்தனர். இது ஒரு மரம் மட்டுமில்லை, கிராமத்தின் உயிரோசை. வேலைக்குப் பிறகு களைப்புடன் வரும் மக்கள் அந்த மரத்தின் நிழலில் அமர்ந்து ஒரு நிம்மதி மூச்சு விடுவார்கள். அந்த நிழல் ஒவ்வொருவருக்கும் தாயின் கரம் போல இருந்தது. கிராமத்தின் உயிரோசை. ஆனால் ஒரு நாள் அந்த அமைதியை கிழித்துக்கொண்டு ஒரு கார் கிராமத்துக்குள் நுழைந்தது. அதில் இறங்கியவன் செல்வந்தர். அவன் கண்களில் ஒரு விஷயம் மட்டும், லாபம். அவன் அந்த பெருமரத்தை பார்த்தவுடனே, இது என் நிலம், மரத்தை களைந்து விடுங்கள் என்று உத்தரவிட்டான். கிராம மக்கள் அதிர்ச்சியில் உறைந்தார்கள். நிழல், நம்பிக்கை, நினைவுகள் எல்லாம் அழிந்துவிடவா? அந்த இரவு ஆலமரம் நிலவொளியில் அமைதியாக நின்றது. ஆனால் அதன் இலைகள் காற்றோடு சலசலத்தது. அது அழுதது போல். மறுநாள் காலை வேலைக்காரர்கள் வந்தபோது அவர்கள் முன்னால் ஒரு காட்சி. குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் அனைவரும் மரத்தைச் சுற்றி அமர்ந்திருந்தனர். இந்த மரம் விழுந்தால் நமது உயிரும் விழும் என்ற உறுதியோடு. அதை பார்த்த செல்வந்தரின் மனசு தளர்ந்தது. பணத்தில் வாங்க முடியாத பாசத்தையும் ஒற்றுமையையும் அவன் அந்த கணத்தில் உணர்ந்தான். அவன் மெதுவாக முன்வந்து, இந்த மரம் இனிமேல் உங்கள் கிராமத்துக்கே சொத்து என்ற ஆவணத்தை வில்லேஜர்ஸ்க்கு கொடுத்தான். கண்ணீரோடு நன்றி சொன்னவர்கள் மரத்தைச் சுற்றி கொண்டாடினர். வாழ்வில் சிலவற்றின் மதிப்பு அவற்றின் நிழல் இருந்தால்தான் புரியும். ஒருமைப்பாடு இருந்தால் காப்பாற்ற முடியாதது எதுவும் இல்லை. அதனால்தான் அன்பும் ஒற்றுமையும் அதிசயம் செய்யும் சக்தி.